21வது ശ്ലോകം. ആയുഷഃ അപജയം ജന്തോഃ തദാ ഏവ ഉപചയം വിഭുഃ ഉപാഭ്യാം രഹിതഃ സ്വസ്ഥഃ ദുസ്തസ്യ വിദദാതി അസൗ. ആയുഷോപജയം ജന്തോസ്തദൈവോപജയം വിഭു ഉപാഭ്യാം രഹിതസ്വസ്ഥോ ദുസ്തസ്യ വിദദാത്യസൗ. വളർച്ച, നാശം ഇതൊന്നുമില്ലാത്ത ஜெகதீஸ்வரன் உயிரினங்களுக்கு அவாவாளோட கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அல்ப ஆயுசு அப்படி இல்லைன்னா தீர்க்க ஆயுசு இதெல்லாம் கொடுக்கிறார். பகவானாக்கும் தீர்மானம் பண்றார் ஆருக்கு தீர்க்க ஆயுள் கொடுக்கணும், ஆருக்கு அல்ப ஆயுள் கொடுக்கணும் இப்படின்னு எல்லாம். டெக்னாலஜி அப்படிங்கிறது நன்னா அபிவிருத்தி பிராபிச்சிட்டும் மரணம் சம்பவிக்கிற டைம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அப்ராக்சிமேட் ஆயிட்டு നമുക്ക് ഒരു കാൽക്കുലേഷൻ എല്ലാം നടത്തി പാലിக்கலாம் അമ്പടത്താൻ. ദശാബുദ്ധി കാലഘട്ടങ്ങളും കറന്റ് റൂളിംഗ് പ്ലാനറ്റ്സും ഉപയോഗിച്ച് മരണസമയം ഇതാകലാം அப்படின்னு ഒരു അനുമാനത്തിൽ വന്നു ചേരലാം அவ்வளவுதான். ஆனா നമ്മളോട് அந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக்கும் பகவானோடு முடிவு. இன்ன நாளைக்கு இன்ன சமயத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்ன காரணத்தால மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடின சிரமம். ஆயுள் அப்படிங்கிறது தீர்காயுளாக்கி தரணுமே பகவானே அப்படின்னு பகவான் கிட்ட நமக்கு பிரார்த்திக்கலாம் செய்யலாமே. இனி இருக்கிற காலம் முழுவனாയിട്ടും சத்கதியில நடக்கிறேன் பகவானே, செஞ்சு கூட்டின பாபங்கள் என்னோட அறிவில்லாய்மை காரணமாக்கும் பகவானே பொறுக்கணுமே அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கலாமே. மரணம் காத்து ஐசியூல கிடக்கிறவா பகவானை உருகி கூப்பிட்டா சத்விஷயங்கள் வாழ்க்கையில செய்யறேன் அப்படின்னு பகவான் கிட்ட சொன்னா அவளுக்கு மறுபடியும் இந்த ஜீவிதத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஆரோக்கியத்தோடு கூடிட்டு வரதுக்கான சிச்சுவேஷனை பகவான் உண்டாக்கி தந்துடுவார். ஆயுஷா ஆயுளோடு அபஜயம் குறவு அப்படிங்கிறது ததாயேவா அதே மாதிரியே ஆயுஷா உபஜயம் ஆயுள் வர்தனை அப்படிங்கிறது உபாபியாம் அல்பாயுசும் தீர்காயுசும் இது ரெண்டும் ரஹிதஹா இல்லாதவனான ஸ்வஸ்தஹா சர்வ சுதந்திரனாயிருக்கிற விபுஹு சர்வசக்தனாயிருக்கிற ஆத்மாராமனாயிருக்கிற ஆனந்த ஸ்வரூபியாயிருக்கிற பகவான், விருத்திச்சயங்கள் இல்லாத பகவான், ஜனன மரணங்கள் இல்லாத காரணத்தால பகவானுக்கு பரிணாம வளர்ச்சியும் கிடையாது. பால்யம் யௌவனம் கௌமாரம் இப்படிங்கிற ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பகவானுக்கு இல்லை. பகவான் மனுஷாவதாரம் எடுத்த அந்த திருவிளையாடல் கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறத பகவானுக்கு சின்ன வயசு பகவான் பெருசானார் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா மாயையை ஸ்வீகரிச்சு அந்த மாயையிலேருந்தாக்கும் குணங்களை ஸ்வீகரிச்சு பகவான் ரூபம் எடுத்து அவதாரம் எடுக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணனாയിട്ടും രാമനായിട്ടും പരശുരാമനായിട്ടും എല്ലാം. அப்ப நமக்கு பகவானோட வளர்ச்சி இதெல்லாம் நமக்கு பார்க்கிறதுக்கு சாதிக்கும். பகவான் வந்த பகவானோட டியூட்டி முடிஞ்சா பகவான் மறுபடியும் சுதாமத்துக்கு திரும்பி போவார். ஆனா ஆக்சுவலாயிட்டு பரபிரம்மத்துக்கு ஜனன மரணங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால விருத்தி க்ஷயங்களும் இல்லை, வளர்றதும் நசிக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிற பகவான்
அந்த பகவானுக்கு அசௌ, இந்த பகவான் துஸ்தஸ்ய சொஸ்ததை இல்லாதவனுக்கு, ஆத்மாராமன் அல்லாதவனான ஜந்தோஹோ உயிரினத்துக்கு ஆயுஷா அபஜயம் ஆயுளோடு நாசத்தையும், ததா ஏவா உபஜயம் அதே மாதிரியே ஆத்மாராமர்களா இருக்கிறவாளுக்கு தீர்காயுளும் பகவான் விததாதி கொடுக்கிறார். നമ്മളോട് ഓരോ പ്രവൃത്തിയും നമ്മളെ ചെയ്യിപ്പിക്കുന്നത് ഭഗവാനാക്കും. സൽക്കർമ്മങ്ങളെ ചെയ്യറവാൾക്ക് ദീർഘായുള കൊടുപ്പാർ ഭഗവാൻ, துஷ்கர்மங்களை செய்யறவாளுக்கு அல்பாயுள் கொடுப்பார். ஆயுள் அப்படிங்கிறத தீர்க்கமாயிட்டு கொடுக்கறதுக்கும் கம்மியாயிட்டு கொடுக்கறதுக்கும் பகவானுக்கு திராணி இருக்கு. ஆனா பகவானுக்கு விருத்தி நாசங்கள் இல்லை. இருபத்தி 2வது ஸ்லோகம். கேஜித் கர்ம வதந்தி ஏனம் ஸ்வபாவம் அபரே நிருப ஏகே காலம் பரே தெய்வம் பும்சஹ காமம் உத அபரே. கேஜித் கர்ம வதந்த்யேனம் ஸ்வபாவம் அபரே நிருப ஏகே காலம் பரே தெய்வம் பும்சா காமமுதா பரே. இந்த பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனாய் இருக்கிற பகவான சிலவா கர்மம்னு கூப்பிடுறா, சிலவா தெய்வம்னு கூப்பிடுறா, சிலவா காலம்னு கூப்பிடுறா, சிலவா சுபாவம்னு கூப்பிடுறா. சொந்தம் இச்சபடி நடக்கிறவர் அப்படின்னு சிலவா கூப்பிடுறா. இப்படின்னு பல விதத்துல பகவான கூப்பிடுறா. காலசக்திய பல பேரிலையும் கூப்பிடுறது உண்டு. கேஜிது ஒரு சிலவா காலசக்திய கர்மா கர்மம் அப்படின்னு கூப்பிடுறா. கர்மம் அப்படின்னு வதந்தி சொல்லறா. ஏனம் வேற சிலராகட்டும் ஸ்வபாவம் வதந்தி. ஸ்வபாவம் அப்படின்னு பகவான கூப்பிடுறா. ஏகே காலம் சிலவா காலம் இதி வதந்தி. சிலவா காலம் அப்படின்னு பகவான கூப்பிடுறா. பரே வேற சிலவா தெய்வம் வதந்தி, தெய்வம் அப்படின்னு கூப்பிடுறா. அபரே வேற சிலவா பும்சஹா பரம்பொருளோடு காமம் ஆக்ரகமாக்கும் இந்த காலசக்தி அப்படின்னு உதா சொல்லறா. ஸ்வயம்புவ மனு துருவன மிருபா அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் சொல்றார். ராஜாவே அப்படின்னு. எல்லா விஷயங்களும் நல்ல ஞானம் இருந்தாதான் ராஜாவாக முடியும். அதனால அஜானமெல்லாம் நிகழ்ந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டு இப்ப உனக்கு ஞானம் வந்திருக்கும். அதனால ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு இங்க மனு துருவன் கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். கர்மமாக்கும் தெய்வம். அவாவா செய்யற கர்மம் அப்படிங்கிறது அதனோட பலனை நம்ம அனுபவிக்கத்தான் செய்றோம். கர்மம் அப்படின்னு இருந்தானாக்கா கர்ம பலமும் இருக்கு. ஒரு ஆக்ஷன் அப்படின்னு இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் இருக்கு. பிராரப்த கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை இதெல்லாம் அனுபவிப்பிக்கிறது தெய்வமாக்கும். கர்மகாண்டத்தில்
கர்மத்துக்காக்கும் முக்கியமான ஸ்தானம். கர்மபலம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களும் அனுபவிக்க கூடின ஒன்னாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பகவான் மனுஷ ரூபம் எடுத்து அவதரிச்சானா பகவானும் பல பல துன்பங்கள் അനുഭവിക്ക വേണ്ടി വരതായിട്ട് നമ്മൾ ശ്രീരാമ ശ്രീകൃഷ്ണ പരശുരാമ അവതാരങ്ങളിൽ എല്ലാം பார்க்கிறோம். യഥാർത്ഥത്തിലെ ஜனன மரணங்கள் இல்லாத பகவானுக்கு கர்மபலம் அப்படிங்கிறது கிடையாது. நாடக மேடையில் நடிக்கிற நடிகனை மாதிரி ஓரோ அவதாரத்தோடும் லட்சியம் நடந்ததுக்கு அப்புறம் பகவான் சொதாமமான வைகுண்டத்துக்கு திரும்பி போவர். எப்பவெல்லாம் அதர்மம் உண்டாகிறதோ அப்பவெல்லாம் தர்ம பரிபாலகனாயிட்டு பகவான் திரிமூர்த்திகளிலிருந்து அம்சாவதாரமாயிட்டு அவதரிப்பர். விதிக்கு கட்டுப்பட்டுதான் இந்த உலகத்தில் எல்லாரும் உள்ளது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காயிட்டு ஸ்ரீராம ஸ்ரீகிருஷ்ண அவதாரங்களில் பகவான் பலவித துன்பங்களை അനുഭവിக்கிறதாயிட்டு நடிக்கிறார். ത്രിഗുണങ്ങൾ സ്വീകരിച്ചുണ്ടാക്കും ഭഗവാനോട് ഓരോ അവതാരങ്ങളും നടക്കുന്നത്. വ്യാസ ഭഗവാനോട് ശിഷ്യനാണ് ജൈമിനി മുനി கர்மகாண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்மகாண்டத்தை இந்த உலகத்துக்கு நன்னா எடுத்து சொல்றார். கர்மம் அப்படிங்கிறது சரீர போதத்தால உண்டாகிற ஒரு விஷயமாக்கும். அஜ்ஞானமான மாயை அந்த மாயை அப்படிங்கிறது கர்மமாக்கும். அந்த கர்மமாக்கும் தெய்வம் அப்படின்னு கர்மகாண்டத்தில் சொல்லப்படுறது. கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்கும் கர்மகாண்டத்தில் சொல்லப்படுறது. ஏதொரு கர்மவும் கர்மபலம் கொடுக்கக்கூடிய விஷயமாக்கும். கர்மபலம் மட்டும் உபயோகிச்சு டாப் மோஸ்ட் பரம பதவியில் எத்திச்சேரத்துக்கு சாதிக்காது. ஈஸ்வரனோட கண்ட்ரோல்லையாக்கும் கர்மவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால கர்மம் அப்படிங்கிறது ஈஸ்வரன் கிடையாது. காலம் அப்படிங்கிறதாக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா. காலத்தையே கண்ட்ரோல் பண்றது பரம்பொருளாக்குமே. அப்படியாக்குமானா காலம் அப்படிங்கிறது தெய்வம் ஆகிறதுக்கு சாதிக்காது. சுபாவம் அதாக்கும் பகவான் அப்படின்னு சொல்றாளே. 3 குணங்கள் சத்குண ரஜோ குண தமோ குணங்கள். அந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்குமே சுபாவம். திரிகுணங்களை ஆக்டிவேட் பண்றதும் பகவானாக்குமே. காலத்தை ஆக்டிவேட் பண்றதும் பகவானாக்கும். திரிகுணங்களை ஆக்டிவேட் பண்றதும் பகவானாக்கும். ஆக்ரகங்களை உண்டாக்குறதும் பகவானாக்கும். ஆக்ரகங்கள் உண்டாகிறதுனாலேயாக்குமே கர்மம் அப்படிங்கிறது உண்டாகிறது. கர்மம் சுபாவம் காலம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தெய்வங்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி இது எல்லாமே ஈஸ்வரனோட கண்ட்ரோல்லையாக்கும் இருக்கு. பகவான் அப்படிங்கிற சக்தி பிரவர்த்திக்கலை அப்படின்னாக்கா இது ஒன்றுமே பிரவர்த்திக்காது. பரம்பொருளோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் பிரகிருதி அப்படிங்கிற மாயாசக்தி.
சலனமில்லாத பரம்பொருள், ரூபபாவமில்லாத பரம்பொருள், பிரகிருதி அப்படிங்கிற மாயா சக்தியால திரிகுணங்கள் ஸ்வீகரித்து எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. ஞானபோதம் அப்படிங்கிறது டாப் மோஸ்டில் இல்லாதவாளாக்கும் ஈஸ்வரனையும் பிரகிருதியையும் வேறிட்டு பார்க்குறா. பிரபஞ்சத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார லீலைகளுக்காயிட்டு பகவானோட கையில் இருக்கிற விளையாட்டு பொம்மைகளாக்கும் கர்மவும் சுபாவமும் காலவும் காமவும் பிரபஞ்ச தெய்வங்களும் எல்லாம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இன்க்ளூடான ஜோதிர் மண்டலங்கள் பகவானோடு கண்ட்ரோல்லையாக்கும் இருக்கு. இந்த ஜோதிர் கோலங்களோடு கதிக்கு அனுசரிச்சாக்கும் நம்மளோட ஜாதகத்தில் கிரகநிலை அப்படிங்கிறது இருக்கு. அதிருஷ்யமான சக்திகள் நிறைய இருக்கு. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற உபகரணம், வாயு அப்படிங்கிற பிராணன் பஞ்சபூதங்களில் இன்க்ளூட் ஆக்கும். அப்படி இருக்கிற அந்த வாயு அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் இன்க்ளூடான உபகரணம் பகவான் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னாக்கா, பகவானோட சக்தி இல்லை அப்படின்னாக்கா பிராணஸ்பந்தனம் அப்படிங்கிறது நடக்காது. இந்த உலகத்தில் ஒன்றும் அசையாது. பலதும் இது உதா இப்படி சொல்லறா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. 23வது ஸ்லோகம். அவ்யக்தஸ்ய அப்ரமேயஸ்ய அவ்யக்தஸ்ய அப்ரமேயஸ்ய நானா சக்திஹி உதயஸ்ய ஜ நானா சக்த்யுதயஸ்ய ஜ ந வை சிகீர்ஷிதம் தாதா கஹ வேதா அத்தா ஸ்வசம்பவம். அவ்யக்தஸ்யாப்ரமேயஸ்ய நானாசக்த்யுதயஸ்ய ச ந வை சிகீர்ஷிதம் தாதா கோ வேதாதா ஸ்வசம்பவம். அவ்யக்தஸ்ய அப்ரமேயஸ்ய நானாசக்திஹி உதயஸ்ய, இந்த பேருகளிലെല്ലാം பகவானை வர்ணிச்சதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவானோட நாமங்களை இப்படியெல்லாம் சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். அவ்யக்தஸ்ய பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத அதோட்சஜனாக்கும் பரபிரம்மம். இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதெல்லாம் வியக்தமாயிருக்கிற அஜ்ஞானமாயிருக்கிற பிரகிருதியாக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்பர்ஷிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மூக்கால மணத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாக்கால ருசிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு, வார்த்தைகளால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத சக்தியாக்கும் பரம்பொருள். ரொம்ப ரொம்ப மாபெரும் சக்தியான பரம்பொருள். அந்த சக்தி ஸ்வரூபனாயிருக்கிற ஈஸ்வரன் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவராக்கும். திரிகுணங்களால உண்டான மாயா சக்தியால உண்டான பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பொருளும் பரம்பொருள் கிடையாது. பிரகிருதி அப்படிங்கிறது வியக்தமாக்கும், கண்ணால பார்க்கக்கூடிய விஷயமாக்கும். பரம்பொருள் நம்மளோட கண்களால பார்க்கறதுக்கு சாதிக்காத அவ்வியக்தமாக்கும். நம்ம பல
நாமரூபங்கள் கொடுத்து பூஜிக்கிற தெய்வங்கள், பகவத் விக்கிரகங்கள், பகவத் ரூபத்தில் இருக்கிற சித்திரங்கள் எல்லாமே பிரகிருதியில இருக்கிற தெய்வங்களாக்கும். பல பல நாமரூபங்கள் கொடுத்தாக்கும் நம்ம தெய்வங்களை பூஜிக்கிறோம். விக்கிரகங்களிலேயும் அதே மாதிரி படங்களாയിട്ടുம் எல்லாமாக்கும் பூஜிக்கிறோம். அந்த தெய்வங்கள் எல்லாமே பிரகிருதியில இருக்கிற தெய்வங்களாக்கும். நாம ரூபம் இருக்கு அப்படின்னாக்கா அது உறுதியாக பிரகிருதி ஸ்வரூபம் தான். நிர்குண ஸ்வரூபனாயிருக்கிற பரம்பொருள் நாம ரூபங்களால தெரியப்பட மாட்டார். பரம்பொருள் அப்படிங்கிற நிர்குண ரூபன் நமக்கெல்லாம் பிரார்த்திக்கிறதுக்காயிட்டு பல பல ரூப பாவங்களில திரிகுணங்கள் ஸ்வீகரித்து அவதாரம் எடுத்து பல பல திருவிளையாடல்கள் நடத்திண்டு சகாம ரூபத்தில் நம்மளோட இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடிகிற ரூபத்தில் கண்ணால பார்த்துட்டும் தொட்டு தெரியறதும் எல்லாம் இருக்கிற அந்த ரூபத்தில் நம்மளோட மனசுல அந்த ரூபத்தை பிரதிஷ்டிச்சு அந்த ரூபத்தை தியானிச்சு பக்தியோடு டாப் மோஸ்ட் அவஸ்தையில அந்த ரூபத்தையும் விட்டுண்டு ரூபமில்லாத பரம்பொருளில் மனசை லயிப்பிக்கணும். அதுதான் மோட்சம் அப்படிங்கிற அவஸ்தை. அப்பிரமேயஸ்யா நம்மளோட புத்தியால இன்னதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க சாதிக்காத பரம்பொருள். அறிவுக்கு விஷயமாகிற வஸ்துவாக்கும் பிரமேயம் அப்படின்னு சொன்னாக்கா. அப்பிரமேயம் அப்படின்னாக்கா நம்மளோட புத்தியில இன்னதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத விஷயம் அதாக்கும் பரம்பொருள். ஏது வழியாக்குமோ நமக்கு அறிவு உண்டாகிறது அதுக்கு பேராக்கும் பிரமாணம். சிந்திச்சு பிரவர்த்திக்கிறதுக்கான ஒரு டூல்ஸ் ஆக்கும் புத்தி அப்படிங்கிறது. அதனால புத்தி அப்படிங்கிறது ஒரு பிரமாணமாக்கும். நம்மளோட சிந்தனா சக்தியால புத்தியால பரம்பொருளை அக்யூரேட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அனுமானங்கள் மட்டும்தான் செய்யறதுக்கு சாதிக்கும். பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிறது பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரமாணங்களாக்கும். கண்களாலேயும் காதுகளாலேயும் ஸ்பர்ஷத்தாலேயும் ருச்சியாலேயும் கந்தத்தாலேயும் வாக்காலேயும் இப்படி பிரபஞ்சத்தில் சர்வதும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதனால பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிறது பிரமாணமாக்கும். அறிவுக்கு விஷயமாகிற வஸ்துவாக்கும் பிரமேயம். அந்த கரண விஷயமாயிருக்கிற புத்தியால பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. முல்லைப்பூவிலேந்து வாசம் அனுபவிச்சு நம்ம அது முல்லைப்பூவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த முல்லைப்பூவை பார்த்தும் மனத்து பார்த்தும் எல்லாம் நம்ம அது முல்லைப்பூவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால அந்த முல்லைப்பூ அப்படிங்கிறதாக்கும் பிரமேயம் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இங்கே சொல்லலாம். இது முல்லைப்பூ ஆக்கும் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கு. அந்த அறிவாக்கும் பிரமாணம். கண் அப்படிங்கிற இந்திரியத்தால பார்த்து தெரிஞ்சு மூக்குனால மனத்து தெரிஞ்சு முல்லைப்பூ ஆக்கும் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்ணு மூக்கு அப்படிங்கிறது பிரமாணமாக்கும். முல்லைப்பூ அப்படிங்கிற வஸ்து பிரமேயமாக்கும். பரபிரம்ம மூர்த்தியாயிருக்கிற பகவான் அப்படிங்கிற பிரமேயத்தை நம்மளோட புத்தி உபயோகிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால அப்பிரமேயனாக்கும் பரம்பொருள் அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இத்திரையும் சொன்னது. இதாக்கும் ஓங்கார ஸ்வரூபனான பகவான் அப்படின்னு பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கறதுக்கு நம்மளால சாதிக்காது.
ரூபம் கொடுத்து நம்ம ஆராதிக்கிற எல்லா தேவதைகளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தேவதைகளாக்கும். மனு துருவன் கிட்ட சொல்றதையாக்குமே பார்க்கிறோம். துருவா, நீ 5 வயசுல பகவானை பிரத்யட்சப்படுத்தினாய். நீ பிரத்யட்சமா பார்த்த கருடாரூடனாயிருக்கிற சதுர்பாகுவாயிருக்கிற விஷ்ணுவும் பிரபஞ்சத்திலே இருக்கிற தெய்வமாக்கும். அதனாலேயாக்கும் எனக்கு கண்ணுல காணறதுக்கு சாதிச்சது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளுக்கு நாம ரூபங்கள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. மனசா வாஜா கர்மனா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத சக்தியாக்கும் பரம்பொருள் அப்படிங்கிறத நீ நன்னா திருடப்படுத்தி தெரிஞ்சுக்கோ. எத்தனை பெரிய பாண்டித்யம் இருந்தாலும் சரி பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பரம்பொருளை இதாக்கும் பரம்பொருள் அப்படின்னு பரம்பொருளுக்கு ஒரு ரூபத்தையோ குணத்தையோ கொடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. லட்சணங்களால மட்டும்தான் பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சித்திரம், விக்கிரகம், இதுல நம்ம ஆவாகிச்சு உபாசிக்கிறது ஒண்ணுமே பரபிரம்மம் கிடையாது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தெய்வங்களாக்கும், அதாவது பரம்பொருளோடு சக்தி ஸ்வரூபங்களாக்கும் அதெல்லாம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நம்மளோட கண்களால காணற மண் தரிகளை எந்த ஒரு படிப்பு உபயோகிச்சும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மண் தரிகளையும் எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. சமுத்திர ஜலத்தை அளந்து திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. வானத்துல இங்கேந்தாக்கும் இந்த வானம் ஸ்டார்ட் ஆகிறது, இங்கேயாக்கும் இந்த வானம் முடியறது அப்படின்னு வானத்தோடு ஸ்டார்டிங்கும் எண்டும் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. டாக்டருக்கு படிக்காதக்கு வைத்தியம் செய்யறதுக்கு சாதிக்காது. என்ஜினியரிங்க்கு படிக்காதக்கு பல மிஷினையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்காது. பாலை உறவூத்தி தயிர் உண்டாக்கி அந்த தயிரை கடைஞ்சு வெண்ணெய் உண்டாக்கி அந்த வெண்ணெயை உருக்கியாக்குமே நெய் உண்டாக்குறோம். அந்த புத்தி அந்த ஞானம் தெரிஞ்சா மட்டும்தான் பாலிலேந்து இந்த அளவுக்கு விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு இருக்கும். நாலெட்ஜு அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தி அப்படிங்கிறது பிரவர்த்திக்கத்தான் வேணும். மனுஷாளுக்கு புத்தி அப்படிங்கிறது நிறையவே கொடுத்திருக்கார் பகவான். அந்த புத்தியை உபயோகிச்சு பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. இருந்தாலும் இந்த ஜீவனை அந்த பரம்பொருளில் லயிப்பிக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் லட்சியமாயிட்டு மனுஷ ஜென்மத்தில் எடுத்துக்கத்தான் வேணும். புத்திக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள், இந்திரியங்களுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளாயிருக்கிற பகவான். நானா சக்தி பரம்பொருளோடு சக்தி பலதாயிட்டு இந்த பிரபஞ்சத்தில் செப்பரேட் செய்யப்பட்டு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆயிட்டு இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் செய்கிறார் பகவான். இந்திரிய அதிஷ்டான தேவதைகள், அஷ்டதிக் பாலகர்கள், பிரஜாபதிகள், மனுக்கள், சப்தரிஷிகள், தேவேந்திரன், தேவதைகள் இப்படின்னு நானா சக்திகளோடு உதயஸ்யஜா உல்பவஸ்தானமுமாக்கும் அந்த பரம்பொருள், காரணஸ்தானமாக்கும் பரம்பொருள். பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு சக்தி இல்லை அப்படின்னா இது ஒன்றும் இருக்காது. பரம்பொருளிலேந்தாக்கும் எல்லாம் உண்டாயிருக்கு. பரம்பொருளோடு சக்தி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்கா பிரவൃத்தி அப்படிங்கிறது நடக்காது. சக்தி உண்டாகிறதுக்கு காரணம் பகவான் பரபிரம்மமாக்கும். எல்லா சக்திகளுக்கும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இப்படின்னு எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட பகவான்.
சக்திகள் எல்லாமே பரபிரம்ம சைதன்யத்திலேருந்து உண்டான விஷயமாக்கும். இந்த அளவுக்கு மகிமை இருக்கிற பகவானோடு சிகீர்ஷிதம் சங்கல்பம் அப்படிங்கிறது பகவான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அது நம்மளையெல்லாம் டூல்ஸ் ஆயிட்டு உபயோகிச்சு பகவான் செய்யறதுக்கு உத்தேசிக்கிறது என்னவாக்கும் அப்படிங்கிறது தாதா புத்ரா துருவா அப்படின்னு கூப்பிட்டு சுவயம்புவ மனு சொல்றார், கஹ அத்தா வேதா. ஆக்சுவல் ஆயிட்டு ஆருக்காக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். நவை வேதா ஆருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ புத்ரா. அஷ்டபாகுவாயிட்டு 8 கைகளோடு கூடிட்டு ஆடோடு தலையிருக்கிற தட்சனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்ட பகவான் விஷ்ணுவ தட்சன் நிர்குண ரூபத்தில் ஸ்துதிக்கிறத நம்ம 4வது ஸ்கந்தத்தில் 7வது சாப்டர்ல 26வது ஸ்லோகத்தில் பார்த்ததாக்குமே. அந்த நிர்குண பரபிரம்மத்தையாக்கும் இங்கேயும் துருவனுக்கு சுவயம்புவ மனு வர்ணிக்கிறார். சுவயம்புவ மனு அப்படிங்கிறவர் துருவனோடு பிதாமகனாக்கும் ஈஸ்வரனோடவே ஆன அம்சாவதாரங்களாக்கும் சகாம ரூபத்தில் நம்ம சித்திரங்களிலேயும் விக்கிரகங்களிலேயும் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். நிர்குண ரூபியான பரபிரம்மத்துக்கான ஒரு ரூட்டாக்கும் ஆராதனா மூர்த்தி ஸ்வரூபங்கள். பிரகிருதி அப்படிங்கிற ஸ்தூல ரூபம் வழி பரபிரம்மம் அப்படிங்கிற அதிசூக்ஷ்மத்துக்கு பிரவேசனம் செய்யணும். ஸ்வசம்பவம் நம்மளோட உத்பவத்துக்கு காரணமானதை சம்பந்திச்சு கஹா ஆருக்காக்கும் அத்தா யதார்த்தமாயிட்டு வேதா தெரியும். എന്നിട്ട് சொல்றார், நவை வேதா ஆருக்குமே தெரியாதே. காரணத்திலேந்தாக்கும் காரியம் உண்டாகிறது. இந்த காரியத்துக்கு காரணத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு தெரியவும் செய்யாதே. ஞானம் அப்படிங்கிற அந்த பரபிரம்மத்திலேந்தாக்கும் அஜானமா இருக்கிற மாயை அப்படிங்கிற துவைத பாவம் உண்டாயிருக்கு. இந்த மாயைக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இந்த மாயையை ஆக்டிவேட் பண்றது பகவானாக்குமே.